Hello friends, welcome to our channel Creative Experiment. இன்னைக்கான வீடியோல நம்ம வந்து ஒரு நேச்சுரல் ஏர் கண்டிஷனர் அதாவது ஒரு இயற்கை ஏசி எப்படி பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பெல்டியர் மாடலை யூஸ் பண்ணி ஏர் கூலர் எப்படி பண்றது அப்படின்றத பார்த்தோம். அதே வரிசையில இன்னைக்கான வீடியோல வந்து ஒரு நேச்சுரல் ஏசி எப்படி நம்மளாவே ரெடி பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். So let's get into the video. ஓகே, நம்மளோட இந்த நேச்சுரல் ஏசியை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இது போல் 20 லிட்டர் வாட்டர் கேன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்மர்சிபிள் வாட்டர் பம்ப் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஏசியில் ஓடக்கூடிய சப்மர்சிபிள் பம்பு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து நம்மளோட இந்த நேச்சுரல் ஏசிக்கு வந்து நேச்சுரலான கூலிங்கை கிரியேட் பண்ணுறதுக்காக என்னென்ன பொருள் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வெட்டி வேர். இந்த வெட்டி வேர் பார்த்திங்கனாக்கா எல்லா நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும். இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நாட்டு மருந்து கடையிலேருந்து இந்த வெட்டி வேரை வந்து நான் வாங்கிட்டேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் தேவை. இந்த செங்கலுக்கு வந்து எங்கள் வீட்டில் உள்ள செங்கல்லையே நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து கூழாங்கல் தேவை. இந்த கூழாங்கலுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஆற்று மணலில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சைஸில் வந்து கூழாங்கல் இருக்கும். அதனால் நான் வந்து அந்த ஆற்று மணலே யூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் தான் நம்மளோட நேச்சுரல் ஏசியை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த எல்லா பொருளையும் வச்சுட்டு எப்படி இந்த நேச்சுரல் ஏசியை பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 20 லிட்டர் வாட்டர் கேனில் வந்துட்டு டாப் சைடு வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்துட்டு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதே போல் இதோட ஆப்போசிட் சைட்லையும் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். இது எதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடய காற்று வந்துட்டு உள்ளார வந்துட்டு வெளிப்பக்கமாக போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய சைஸ் பவுலில் வந்துட்டு சென்டராக வந்துட்டு 3/4 இன்ச் பிவிசி பைப் வந்துட்டு உள்ளே போகிற மாதிரியும் அதே சுற்றிலும் வந்துட்டு சின்ன சின்ன ஹோல்ஸுமாக வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து சப்மர்சிபிள் பம்பில் வந்துட்டு நம்ம அந்த 3/4 இன்ச் பிவிசி பைப்பை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். 3/4 இன்ச் பிவிசி பைப்பை வந்து சப்மர்சிபிள் பம்பு கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த பவுலில் வந்துட்டு இந்த சென்டராக போட்டிருக்க ஹோல்ஸ் வழியாக அந்த பைப்பை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் உள்ளார. ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த சப்மர்சிபிள் பம்பை அப்படியே தூக்கி நம்மளோட அந்த வாட்டர் கேனுக்குள்ளார வச்சிட வேண்டியது தான். இந்த வாட்டர் கேனில் வந்துட்டு நம்ம வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு இந்த சப்மர்சிபிள் பம்பை வந்து நம்ம இப்போ ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த சப்மர்சிபிள் பம்பு வழியாக வெளியில் வரக்கூடிய தண்ணி வந்துட்டு இந்த பைப் வழியாக வந்து கப்பன்னு ஊற்றிட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அதுலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து இந்த வரக்கூடிய தண்ணி வந்து காற்று கூட காண்டாக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது போல் 1/2 இன்ச்சுக்கு 3/4 இன்ச்சு ரெடியூசர் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரெடியூசரில் பார்த்தீங்கன்னா 10 mm நெட்டை வந்துட்டு சென்டராக 2 பக்கம் பீஸ் கொடுத்துட்டு சென்டராக வந்துட்டு அனபாண்டை யூஸ் பண்ணி ஒட்டி வச்சிருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ரெடியூசரோட அவுட் சைடு டயாமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நான் மெட்டல் ஷீட் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மெட்டல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 mm போல்ட்டை வச்சுட்டு நான் அனபாண்டை யூஸ் பண்ணி ஒட்டி வச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த நெட்டில் வந்து நம்ம இந்த பிளேட்டை வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ணிகிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கம்மியான கேப் கிடைக்கும். இந்த மாதிரி கம்மியான கேப் வர மாதிரி வச்சுட்டு நம்மளோட இந்த பைப்பில் இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சப்மர்சிபிள் பம்பை இப்போ வந்து ஆன் பண்ணும்போது இதுலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி அழகாக வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஏசியோட நார்மலான மாடல் வந்து இப்போ ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு நேச்சுரலான கூலிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்மளோட வெட்டி வேறு இந்த செங்கல் அப்புறம் வந்து நம்மளோட கூழாங்கல் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்மளோட ஏசியை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட இந்த பவுலில் வந்துட்டு நான் வெட்டி வேரை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். வெட்டி வேர் வந்து ஒரே இடமா இல்லாமல் எல்லா இடமும் படுற மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம அந்த பவுலை வெளியில் எடுத்துடலாம். இப்போ வெளியில் எடுத்தோம் அப்படின்னா அந்த சப்மர்சிபிள் பம்பு அப்புறம் பவுலுமே தனியாகவே வந்துடும். அந்த மாதிரி நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நம்மளோட இந்த செங்கல் அப்புறம் வந்து மணலையும் உள்ளார ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட இந்த வாட்டர் கேனில் வந்துட்டு நம்மளோட இந்த பெரிய சைஸ் மணலை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஃபில் பண்ண போகிறதில்ல, ஒரு நார்மலான அளவு தான் ஃபில் பண்ணிக்கிறேன். போதும். இப்போ வந்துட்டு நம்மளோட செங்கலை வந்துட்டு நம்ம இந்த இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட வாட்டர் கேனில் வந்துட்டு நம்ம இப்போ வந்து செங்கலை ஃபில் பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்துட்டு நம்மளோட இந்த சப்மர்சிபிள் பம்பு அப்புறம் இந்த பவுல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க யூனிட் அப்படியே தூக்கிட்டு நம்மளோட இந்த வாட்டர் கேனுக்குள்ளார வச்சுக்கலாம். அவ்வளோதான், வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த நேச்சுரல் ஏசியை வந்து நம்ம ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளோட நேச்சுரல் ஏசியில் வந்துட்டு நம்ம வந்து இப்போ வாட்டரை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட சப்மர்சிபிள் பம்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்மளோட இந்த நேச்சுரல் ஏசி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வாட்டர் ஃபவுண்டேஷன் போலவும் இருக்குது. அதே சமயத்தில் நம்மளுக்கு இதுலேருந்து கூலிங்கும் கிடைக்குது. நம்மளோட இந்த ஏசி யூனிட்டை நம்மளோட ரூமில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுலேருந்து கூலிங் கிடச்சிட்டே இருக்கும். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் கேனில் இருக்கக்கூடிய செங்கல் அப்புறம் கூழாங்கல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி கூட இருக்கும்போது இயற்கையாகவே குளிர்ச்சியை கொடுத்துட்டே இருக்கும். அதே போல் நம்ம பவுலில் வச்சுருக்கக்கூடிய வெட்டி வேர் பார்த்திங்கன்னா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். இது மட்டும் இல்லாமல் வெட்டி வேருக்கு பல மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேரில் பட்டு வரக்கூடிய காற்றை வந்து நம்ம
சுவாசிக்கும் போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வந்து குறைக்கும் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. நம்ம வாட்டர் கேனில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம கண்டினியூஸாக சர்க்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா இந்த தண்ணி மேலே படக்கூடிய காற்றுல உள்ள ஹீட்டை வந்து அந்த தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இதனால் வந்து நம்மளுக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரலாம், கொஞ்ச நேரம் ஆனதும் ரூம் டெம்பரேச்சர் அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து ஈவன் ஆகிடும், ஈவன் ஆனதுக்கப்புறம் எந்த விதமான கூலிங் எஃபெக்ட்டுமே வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஆகிறது இல்லை. வெட்டி வேறு இருக்கிறதுனால வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனாலையும் இந்த செங்கல் அப்புறம் கூழாங்கல்லாம் வந்து நம்மளுக்கு கூலிங் எஃபெக்ட் கொடுத்துட்டே இருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா அந்த தண்ணி வந்து எப்போதுமே கூலிங்காகவே இருக்கும். நம்மளோட இந்த நேச்சுரல் ஏசி பார்த்தீங்கன்னா நார்மல் ஏசி போல் இன்ஸ்டண்ட்டான கூலிங்கும் கொடுக்காது, அதே போல் அதிக அளவுக்கு கூலிங்கும் கொடுக்காது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூமில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணிட்டு நார்மலான சில்னஸ் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கும். அதே போல் வந்து நார்மல் ஏசி ஆன் பண்ணியிருக்கும் போது நம்ம வந்து ஜன்னல்லாம் சாத்த வேண்டி வரும். ஆனால் நம்ம வந்து இந்த ஏசியை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஜன்னல்லாம் சாத்திருக்கணும் அந்த மாதிரி அவசியமே கிடையாது. நம்ம வந்து ஜன்னல் திறந்துட்டு கூட இந்த ஏசி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு ரூமில் உள்ள டெம்பரேச்சர் வந்து கம்மி பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து சில்னஸ் கொடுத்துட்டே இருக்கும். அதே போல் வந்துட்டு நம்மளோட இந்த நேச்சுரல் ஏசியில் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியை வந்து நம்ம டெய்லிலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை மாற்றினாலே கூட போதும். அண்ட் இது போல் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் மற்ற சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை.